ஸோ கோடிங் பார்ட்னர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி பிகைனர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல் தான் இதை நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இந்த பார்க்குற சீரீஸில் வந்துட்டு இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு டைட்டில் பார்த்துருப்பீங்க. அகைன் அதே மாதிரி முன்னாடி வந்தோடனே இந்த இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற லாஜிக் எல்லாமே சிம்பிள் தான், பட் எஃபெக்டிவும் கூட. அதே மாதிரி இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் அ ஸ்கேனர் கிளாஸ். வி நீட் ஸ்கேனர் கிளாஸ். இந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஆல்ரெடியே நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் என்ன பண்ணியிருப்போம்ன்றது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். அதில் வந்து நம்ம கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்போம். இதுதான் அதுக்கான கோடு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க லாஜிக் வந்து அகெயின் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் உள்ள வரும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் ஐ பட்டன்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ கெட் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இதை யூஸ் பண்ண போகிறோம். என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப் எல்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இஃப் எல்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பண்ணுற டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் என்ன டைப் அப்படின்னா கண்டிஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிஷனல் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இது ஏன் கண்டிஷனல் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம என்ன சொன்னோம் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் கெட் பண்ண போகிறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் we are going to use modulus operator. ஓகே, ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா கொடுக்குற நம்பரை நம்ம 2ஆல் மாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ வர அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து ஓகே, அதாவது ரிமைண்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஓகே, இல்லை இன்கேஸ் அந்த கிவன் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்து 1 கொடுக்குது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா we need to close the scanner class. Close the scanner class. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்ம ப்ரோக்ராமிங். இதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர் கிளாஸ், அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் java.util இருந்து. அப்புறம் அதுக்கான வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து இன்புட் நம்ம கெட் பண்ணுறதுனால system.in. ஓகே, int நம்பர் ஈக்குவல் டு scan.next int. அதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் if else. நம்மளோட கண்டிஷன் என்ன, நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 சாரி மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் 2 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே போட்டு எஸ் பேரண்டிசஸ்க்குள்ளே போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்பர் மாடுலஸ் பை 2 அப்படின்னும் போது உங்களுக்கு இதோட அவுட்புட் உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்போ இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்கேஸ் இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். 2ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகும்னா 2 மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதோட அவுட்கம் என்ன வரும் அப்படின்னா 2 நம்ம மாடுலஸ் ஆஃப் 2 பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். 0 ஈக்குவல் டு 0. இப்படி தான் வந்து இது எவாலுவேட் ஆகும். அதாவது இந்த ரெண்டு ஸ்டெப்பை நான் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும். அப்போ இது அவுட்புட் என்ன 0 ஈக்குவல் டு 0ன்னும் போது உங்களுக்கு இதோட அவுட்கம் என்ன வரும், ட்ரூ வரும். ஸோ அப்போ ட்ரூ வந்தால் இது நம்பர் என்னவா கன்சிடர் பண்ணோம், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 0 வரும்போது நமக்கு ஈவன் நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ ரிசல்ட்டில்
the given number is even plus அந்த நம்பர் என்ன அப்படின்றதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் அது அந்த நம்பர் வந்துட்டு 0 இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொல்லிடலாம் அது வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேனர் கிளாஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். அவுட்புட் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணல, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து கொடுக்கணும். நம்பர் வந்து நான் 4 கொடுக்குறேன். இந்த கிவன் இஸ் ஈவன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ the given number is அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 5 கொடுக்குறேன். நம்பர் இஸ் ஆட், ஏன்னா 5ன்றது ஆட் நம்பர். அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணால் 6 கொடுக்குறேன், ஈவன். ஓகே, ஸோ ஓகேங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இஃப்-எல்ஸ் கண்டிஷன் வச்சு ஒரு நம்பர் வந்து ஈவனா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம். இல்லை அடிஷ்னலாக ஸ்கேனர் வச்சு இன்புட்டை நம்ம கெட் பண்ணியிருக்கோம், டைனமிக் இன்புட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா வீடியோ திரும்ப ஒரு டைம் கோத்து பாருங்க. ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு 1-to-1 வந்து ஒரு கால் மாதிரி கூகுள் மீட் அந்த மாதிரி வச்சு எனக்கு அவர் கைட் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சா ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கொரிஸ் என்னன்றதை நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 1-to-1 கால் வச்சு அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இதுதான் இல்லை இதை தாண்டி வேறு எந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இந்த டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஜாவா பிகினர் டியூட்டோரியல் ஆன் தீனா டெக். ஓகே, ஸோ நம்மளோட இன்னும் பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹாவ் அ நைஸ் டே கைஸ், பாய்.